சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி இந்த அரிச்சிந்தனையில் 84வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலில் அம்பாள் உடையாள் அப்படிங்கிற வார்த்தையால் சொல்கிறார். இந்த உடையாள் அப்படிங்கிறது 3 பொருளை குறிக்கக்கூடியது. நம்ம பொதுவாக சிவாலயங்களில் சிவனை தரிசிக்க போகும்போது பார்த்தோம்னா சிவனுடைய சிவலிங்க திருமேனி இருக்கோல்லையோ, அந்த திருமேனியில் ஒரு தூண் மாதிரி, ஸ்தம்பம் மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். அதில் தான் அந்த விபூதி பட்டை சாத்தியிருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு வடிவம் வச்சுருப்பாள். அதுக்கு பேர் விஷ்ணு பாகம்னு பேர். அந்த விஷ்ணு பாகத்தை தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உடையாள்னு சொல்லணும். அந்த விஷ்ணு பாகம் தான் உடையாள். அது சக்தியினுடைய சொரூபம். அப்போ சிவனோடு ஒன்றாக கலந்து இருக்கக்கூடிய அந்த பகுதி. சில்பசாஸ்திரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்தம்பம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை முதல்ல பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடிய அரசிலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை பண்ணி, அதுக்கப்புறம் தாமரை விரிந்தார் போல் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதுக்கு பேர் பிரம்மபாகம்னு பேர். நான் சொல்கிறது சிவலிங்க வடிவம். அந்த சிவலிங்க வடிவத்தில் அரசிலை போன்று தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு வடிவம் இருக்கே, அந்த வடிவத்தினுடைய வடமொழி பெயர் விஷ்ணுபாகம், தத்துவ பெயர் உடையாள். அதுதான் இங்கே சொல்கிறார், உடையாளை அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது உடையாள்னால் யாருக்கு பேர் அப்படின்னா, எந்த ஊரில் எந்த அம்பாள் பிரதானமோ உடனாய அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாள். சமேத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாள். நான் எப்பொழுதுமே மனப்பாடமாக சொல்கிற வழக்கம், அபிராமி சமேத அமிர்தமிருத்யுஞ்சயர், பாலாம்பிகா சமேத காலசம்ஹாரமூர்த்தி, பிரம்ம வித்யா சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர், ஆத்மநாயகி சமேத மயானஸ்தா, மீனாம்பிகா சமேத ராஜசேகர சுவாமி. அந்த மாதிரி சமேத 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 அப்படின்னு எந்த அம்பாளை சொல்கிறோமோ அந்த அம்பாளுக்கு தமிழில் உடையாள்னு பேர். இது ஒரு வழக்கு சொல். சில சொற்களை கோயில் சார்ந்த பகுதியில் அந்த காலத்தில் பயன்படுத்தின்னு வந்துட்டுருக்கா. குழு குறி அப்படின்னு அதை சொல்லுவாள். அந்த வகையில் இப்போ நம்ம திருக்குடையூரை பொறுத்த வரைக்கும் உடையாள் அப்படின்னு சொன்னால் அபிராமியும் குறிக்கும், சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசிலை போன்ற பகுதியையும் குறிக்கும். அதுவும் ஒரு சக்தி. உடையாளை. அதுக்கப்புறம் உடையாள்னு யாரை குறிக்கும் அப்படின்னா, உமா மகேஸ்வர மூர்த்தம், அதாவது இறைவனுடைய திருமேனி. இப்போ சிவபெருமானுக்கு மாத்திரம்தான் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, சிவலிங்க வடிவமும் உண்டு, வடிவமாக இருக்கக்கூடிய கைகாலோடு இருக்கிற வடிவமும் உண்டு. மற்ற சாமிக்கெல்லாம் மூர்த்தம் ஒண்டி தான் இருக்கும். பைரவர்னா அவர் நாய் இருக்கும், நிர்வாணமாக இருப்பார், கணபதினா யானை தலையோடு இருப்பார் அப்படின்னு வர்ணிச்சிடலாம். அவர்களுக்கெல்லாம் உருவம். ஆனால் சிவலிங்க மூர்த்திக்கு மாத்திரம் சிவலிங்க மூர்த்தி உருவமும் உண்டு, கூடவே இந்த உருவமும் உண்டு. அதையும் வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி அந்த வடிவத்தில் பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வர மூர்த்தம்னு ஒரு மூர்த்தம் இருக்குது. அந்த உமாமகேஸ்வர மூர்த்தத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்கமா பின்னமா அப்படின்னு சொல்லுவாள். ஏகாசனம் பின்னாசனம்னு சொல்லுவாள். பின்னாசனம்னா தனித்து போடுறது, சுவாமி தனியாக உட்கார வைக்கிறது, அம்பாளை தனியாக உட்கார வைக்கிறது, சிற்பசாஸ்திரம். அப்படி இல்லாமல் சுவாமியினுடைய தொடையிலேயே அம்பாளை உட்கார வைக்கிறது. ஒரே கல்லினாலே ஆன சிலையாக இருக்கும். அதில் எப்படி வடிச்சிருப்பா அப்படின்னா, சுவாமியினுடைய மடியில் அம்பாள் உட்காந்துருக்க மாதிரி வடிச்சிருப்பா. அந்த மாதிரி சுவாமியினுடைய மடியில் அம்பாள் உட்காந்துருக்க மாதிரி வடிச்சிருந்தால், அது சிவனாக இருந்தால் அந்த அம்பாளுக்கு உடையாள்னு பேர். எத்தனை உடையாள் இருக்கு பாருங்க. உடையாளை. இந்த 3 அம்பாளையுமே சொல்கிறார். இப்போ 3 அம்பாளை பார்த்தோம். அந்த அம்பாள் 3 பேருக்குமே 3 விதமான தன்மைகள் உண்டு.
சிவபெருமானுடன் நீங்காது இருக்கின்ற அந்த அரசியலை வடிவத்திலே அரூபமாக இருக்கக்கூடிய அந்த உமையம்மையானவள் மோட்சத்தை தரக்கூடியவள், அவளுக்கும் உடையாள்னு பேர். சமேதராக இருந்து உடனாக இருப்பவள் அபிராமி, சிவகாமி, அந்த மாதிரி பாலாம்பிகை, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவளுக்கும் உடையாள்னு பேர். ஒரே ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடனாக இருப்பது அப்படின்னு, ஒன்றாக இருப்பது அப்படின்னு சொன்னால் ஒரே சிலையிலேயே ஒரே கல்லில் வடிச்சிருந்தால் ஒன்றாக இருப்பது. இறைவனுடைய அருட்சக்தியானது, அந்த அருட்சக்திக்கு உமையம்மை அப்படின்னு பேர். சிவபெருமானுடைய அருள் வடிவம் தான் உமையம்மை. அது ஆன்மாக்களோடு ஒன்றாக இருந்தால், அதாவது உமாமகேஸ்வர வடிவமாக பரமேஸ்வரனுடைய மடியில் பார்வதி உட்கார்ந்திருந்தால் அது ஆணவ மலத்தை நிவர்த்தி பண்ணும், சைவ சித்தாந்தம் சொல்லுகிற விஷயம். அதே சமயத்தில் உடனாய் இருப்பது அப்படின்னு சொன்னால் அந்த அரசியலை வடிவத்தில் இருக்கிறது. அப்படி உடனாய் இருந்தால் அது ஞானத்தை தரும். வேறாய் இருப்பது அபிராமி, சிவகாமி அப்படின்னு வேறாய் இருந்தால் அது போகத்தை தரும். பேராக இருந்து போகத்தை செய்பவள், ஆன்மாவுக்கு சகல விதமான ஐஸ்வர்யம், தனம் தரும், கல்வி தரும் சொல்கிறாளே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள். அதனால தான் எல்லா இடத்துலையும் போகத்தை தரக்கூடிய அந்த அம்பாளை நம்ம எல்லாரும் வழிபாடு பண்ணுற மாதிரி அமைச்சிருக்கு ஆகமம். அந்த மூணுத்தையுமே ஒரே வார்த்தையால் அழகாக குறிப்பிடுறார். உடையாலை ஒல்கு செம்பட்டு உடையாலை, ஒல்கு செம்பட்டு உடையாலை. அம்பாளுக்கு பட்டு சாத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. அம்பாள் வந்து எல்லா இனத்துலேயும் தோன்றி ஆன்மாக்கள் உய்வதற்காக அந்தந்த இனத்தில் தோன்றா. அந்தந்த இனத்தில் தோன்றி அந்த இனம் அபிவிருத்தி ஆகும். அதில் எந்த இனத்தில் தோன்றினாலும் இந்த பட்டு விசேஷம். செம்பட்டு, சிகப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய பட்டு, அதைத்தான் உடைப்பொருளாக கொண்டா. எதுக்கு பட்டை போய் சொல்கிறா அப்படின்னா, நம்ம ஊரில் இன்றைக்கும் ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னா, கல்யாணம் ஆகும்போது கூரை புடவை வேணும்னு எடுப்பாள். அதை வந்து அவாத்துலேருந்து மாப்பிள்ளையாத்துலேருந்து எடுத்துன்னு வருவாள். அதை வந்து சத்திரியர்கள் வந்து பட்டாக எடுக்கிற வழக்கம். அம்பாள் சத்திர வம்சத்தில் தோன்றினால் அதில் வந்து பட்டு எடுத்துன்னு வந்து சாத்துவாள். அந்த பட்டு சிகப்பாக இருக்கும். அதுதான் ஒல்கு செம்பட்டு உடையாலை. ராஜசமான மூர்த்தியில் சிகப்பு வஸ்திரம், செம்மையான நிறத்தை உடையவளாக, பட்டை அணிந்து கொள்பவளாக, உயர் வகையான அணிகலன்களை அணிந்து கொண்டவளாக, உயர் வகையான ஆடையை அணிந்தவளாக அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த சத்திர வம்சத்தை குறிக்கிறது, அது ராஜச குணத்தை குறிக்கிறது, விரைவாக அம்பாள் செயல்படக்கூடிய தன்மையை குறிக்கிறது. அதனால தான் ஒல்கு செம்பட்டு உடையாலை. அடுத்தது சொல்கிறார் பாருங்கோ, ஒளிர் மதி செஞ்சடையாலை. அதாவது எப்பொழுதுமே சாமி வந்து என்ன தன்மை, என்ன குணம் உடையவராக இருக்காளோ அந்த குணத்தை விகாசப்படுத்துபவளாய், மலரச் செய்பவளாய், ஒத்துப்போவலாய் இந்த அம்பாள் இருப்பாள். சுவாமி ஜடாதாரியாக இருக்கார். இந்த ஜடை எதை குறிக்கிறது அப்படின்னா வானப்பிரஸ்தாசிரமத்தை குறிக்கும். அது ஒளிர் மதி செஞ்சடையாலை. சிவபெருமானுக்கு சடையன்னு பேர். ருத்ரம் வந்து கபர்த்தி, வ்யோமகேசி, விப்தகேசி, ஜடாதாரி நிறைய சொல்லியிருக்கான். முட்டையை அடிச்சுன்னு வருவான் யுப்தகேசன். வ்யோமகேசன் வழுக்கையாக இருக்கும் தலை, அது மாதிரி வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜடை ஆகுஞ்சிதபதம்னு சொல்லுவாள், கால் வரைக்கும் விரியப்பட்ட ஜடை உடையவராக இருப்பார். ஜடா பந்தம்னு சொல்லுவாள், ஜடா விகீர்ணம், விரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிவபெருமானுக்கு சடையை வச்சு பேர் அதிகம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து சிவனோடு சார்ந்தவளாக இந்த இடத்துல சடை தரித. பொதுவாக பெண்கள் கூந்தலை உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி அந்த கூந்தலுக்கு கேசம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை போடலாம், அவர் கூந்தல்னு சொல்லலாம், குழல்னு சொல்லலாம், பூங்குழலால்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. அப்போ அந்த பூங்குழல் அப்படிங்கிறது சடை இல்லை, சிவபெருமானை ஒத்த சக்தி அல்ல. ஆனால் இதெல்லாம் நுட்பம், சாஸ்திர நுட்பம். ஒளிர் மதி செஞ்சடையாலை. சிவபெருமான் அவருடைய எல்லா மூர்த்தத்துலேயும் சந்திரனை தரிச்சிருப்பார், ஜடை இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி அம்பாளுக்கு இந்த மூர்த்தத்தில் ஜடை இருக்குது.
இந்த உடையாள் மூர்த்தத்துக்கு ஜடை உண்டு. வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, வஞ்சனை செய்பவர்கள், மனதிலே ஒன்று வைத்து கொண்டு வெளியிலே ஒன்று பேசுபவர்கள். ரெண்டாவது புலன்களினாலே வஞ்சிக்கப்பட்டவர்கள். கள்ளப்புலனைந்தும் வஞ்சனையை செய்யன்னு சொல்வார். இந்த புலன்கள் நம்மை ஆன்ம ஞானத்தை அடைய விடாது தடுத்து கொண்டே இருப்பதனால் புலன்களுக்கே வஞ்சகர்கள் என்று பெயர். அதனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும்னு சொல்வார். அந்த மாதிரி வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, அம்பாள் இந்த மாதிரி வஞ்சகமாக இருக்கவாளுடைய நெஞ்சில் போய் வாசம் பண்ண மாட்டா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் நெஞ்சிலையும் இருப்பா அப்படின்னு அர்த்தம். எந்தன் நெஞ்சகமோன்னு சொல்லுவார். அம்பாள் வாசம் பண்ணுற இடத்துல ரொம்ப முக்கியமான இடம் நெஞ்சம். நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன்பார். அது மாதிரி நெஞ்சம். அப்போ அந்த நெஞ்சம் தூய்மையாக இருக்கணும், அது வஞ்சனை இல்லாமல் இருக்கணும். எனது உனது என்று இருப்பார் சிலர் அப்படிம்பார். அதனால் வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, அந்த மாதிரி உள்ளவாள் தான் அம்பாள் போகமாட்டாள். தயங்கு நுண்ணூல் இடையாளை, தயங்கு நுண்ணூல் இடையாளை அப்படின்னா முதல்ல இடுப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கப்புறம் இடுப்பு இல்லாமல் ஒரு பெண்மணி இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறார். அதுக்கப்புறம் தயங்கு நுண்ணூல்னு சொல்கிறார். இது மிக அற்புதமான ஒரு இலக்கிய நயம் வாய்ந்த பாடலாக இருந்தால் கூட இந்த தயங்கு நுண்ணூல் இடையாளை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உமாமகேஸ்வர மூர்த்தத்தில் சுவாமியினுடைய மடியில் உட்கார்ந்துருக்கிறவ மிகவும் ஒரு தனு அப்படின்னு, தனு விஸ்தாரே, மிக ஒல்லியான ஒரு தேகத்தை கொண்டவளாய் சிவனுடைய மடியிலே அமர்ந்திருப்பாள். அதனால் தயங்கு நுண்ணூல் இடையாளை, அந்த இடை அவளுக்கு விசேஷம். அப்படி நுண்ணூல் இடையாக உமையம்மையை அமைத்து வழிபடுபவர்கள் பிறவியை அடைய மாட்டார்கள். ஒவ்வொரு அமைப்பும் அம்பாளை நாம் அந்தந்த வெவ்வேறு அமைப்பில் அமைச்சு வழிபட்டோம்னா வெவ்வேறு விதமான பலனை தரும். அதில் நுண்ணூல் இடையாளை, இடை செலுத்தவளாக உமையம்மையை வணங்குகிற போது பெண்ணம்பெருமுலையாலம்பே ஒரு இடத்துல அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி சின்னஞ்சிறிய இடையும்னு சொல்லுவார். இங்கே தயங்கு நுண்ணூல் இடையாளைன்னு சொன்னார், ஒன்றாக இருக்கிறதுனால. அப்படி ஒன்றாக இருந்து அந்த மாதிரி தயங்கு நுண்ணூல் உள்ள இடை உடையவளாக அம்பாளை நாம் தியானம் பண்ணினால் அது மோட்சத்துக்கு வழிவகுக்கும். தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை. எங்கள்ங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்கார். எங்கள் சங்கரனார்பார் ஒரு இடத்துல. அதனால் எங்கள் என்று அபிராமி பட்டர் அபிராமி பிரத்யக்ஷம் முன்னாடி நிற்கிறா, பக்கத்தில் சரஸ்வதி நிற்கிறா, கணபதி அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார். உள்ளுக்குள்ளே இருந்துட்டு கணபதி அனுகிரகம் பண்ணுறார். இவ்வளோ அற்புதமான ஒரு பாடலை அவர் பாடினாலும் கூட அபிராமி பட்டருக்கு ஒரு சமூக உணர்வு இருக்கிறது. ஆனால் எங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மனித சமூகத்தையே சொல்கிறார். எங்கள் பெம்மான், இந்த மனித சமுதாயம் என்னுடையவன் 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 என்று எல்லோராலும் விரும்பி போற்றப்படுகிற வகையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான். எங்கள் பெம்மான், பெருமான் பெம்மான் ஆகிப்போச்சு. எங்கள் பெம்மான் இடையாளை, அந்த பெம்மானுடைய இடையிலே அமர்ந்திருப்போம். இடையாளை இங்கு என்னை இனி படையாளை. இது மோட்ச சம்பந்தமான பாடல், முக்தி என்ப பேருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கு இனிமே என்னை அப்படின்னா இந்த இடத்துல அங்கே எங்கள்னு சொல்கிறார், இங்கே என்னை முக்திங்கிறது தனித்து அடையக்கூடியது. இங்கு என்னை இனிமே எனக்கு பிறவி கிடையாது, அவரே முடிவு பண்ணிட்டார். இங்கு என்னை இனி படையாளை அப்படின்னா மோட்சத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொல்கிறார், நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே. அப்படி உங்களையும் நீங்கள் படைக்காத வரைக்கும் பார்த்துங்கோ, மோட்சத்துக்கு பார்த்துங்கோ அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் சிறப்பு என்ன அப்படின்னா, போகம் மோட்சம் இரண்டையும் தரவல்லதாக இருந்தாலும் அவர் பரிந்துரை பண்ணுறது
மோட்சத்துக்கு தான் பண்ணுறார். உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே அப்படின்னு சொல்கிறார். இந்த உடையாள் அப்படின்னு அபிராமி பட்டர் சொன்னார். ஆனால் ஒரு செவி வழி செய்தி பாருங்க, உடையாள்னு தன்னை அம்பாளே சொல்லிக்கிறார். உடையாள்னால் என்னென்னா, பழைய காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அரசர்களுடைய வாரிசு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் கூட அடிமையாக ஒருத்தர் அனுப்புவாள். அவளுக்கு பேர் உடையாள்னு பேர். இது ஒரு தகவல். ஒரு கோயிலில் ஒரு அம்மா பூஜை பண்ணிட்டு வருது. அந்த அம்மா வந்து ஆலய அர்ச்சகருடைய வம்சத்தை சார்ந்தது. ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம். சிவன் கோயில் கொஞ்சம் சித்திலமாக இருந்தது. அந்த சிவன் கோயிலே வந்து ஓரமாக குடியிருந்துட்டு ஏதோ காலமுறை சமைப்பா. வெறும் சாதத்தில் நெய்யை ஊற்றி அந்த சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். தானும் சாப்பிடுவாள். ரொம்ப அந்த கோயிலெலாம் சிதிலமாக இருக்குது. ஒரு அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த அம்மா வேண்டிக்குது, தன்னுடைய பையன், அவருக்கு குழந்தைகள் இருக்குது, கல்யாணம் ஆகி. அந்த அம்மா வேண்டிக்குது, இப்படிலாம் நான் பூஜை பண்ணுறேன், எனக்கு ஒரு சாப்பாட்டுக்கு கூட வழி பண்ண மாட்டேங்கிறியே, செல்வத்தை தர மாட்டேங்கிறியே அப்படின்னு வேண்டிக்கிறது. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் எல்லாம் ஒரு நைவேத்திய பாத்திரம் வச்சுருப்பாங்க, தூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நைவேத்திய பாத்திரத்தில் தான் அதுக்கு சாதம் வைக்கிற வழக்கம். வேறு எந்த அந்த பாத்திரத்தை மாற்ற மாட்டாங்க. சாமிக்கு வைக்கக்கூடிய அந்த தூக்கை வந்து மாற்ற மாட்டாங்க. இறைவன் உண்ணுகிற கலன் அது பேர் தூக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த தூக்கில் சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அம்பாள் பக்கத்தில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறா, இது மாதிரிலாம் இந்த குடும்பம் கஷ்டப்படுறதே, நீ ஏதாவது பார்த்து செய்யப்படாதா அப்படின்னு. அன்றைக்கி இரவு ஒரு அம்மையார், அந்த அம்மையார் எப்படி இருக்குது அப்படின்னா, வீட்டில் வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய, துணை வேலைகளை செய்யக்கூடிய, அதாவது மாடு மேய்க்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் நம்புறது, இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய ஒரு அம்மா கனவுல. அந்த அம்மா கையில் ஒரு செக்கச்சவேன்னு ஒரு பையன், கண்ணங்கரேன்னு ஒரு பையன். இந்த கண்ணங்கரேங்கிற பையனை கையில் பிடிச்சிருக்கா, செக்கச்சவேன்னு இருக்கிற பையன் இடுப்பில் வச்சுருக்கா. அவள் கையில் வந்து ஒரு கைத்தாலி வச்சுருக்கா. அது பேர் கைத்தாலின்னு சொல்லுவோம் நாங்கள். இரவு நேரங்களில் நான் சொல்கிறது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மின்சாரம் வர்றதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கைத்தாலியை கையில் எடுத்துட்டு ஒரு தூக்கு கையில் எடுத்துன்னு வந்தாலாம். இந்த நைவேத்திய தூக்கு தான் அடையாளம். அதனால தான் கோயில்களில் பூஜை பண்ணக்கூடிய பொருள்களெல்லாம் மாற்றக்கூடாதுன்னு அவள் யாருன்னு அடையாளம் காட்டணும் இல்லையோ, அதுக்காக அம்பாளே இப்படி வந்திருக்கா, அதுக்காக சொல்கிறேன். சொப்பனத்தில் இப்படி வரா. அந்த கையில் அந்த தூக்கு ஒன்று கையில் வச்சுட்டு அந்த கைத்தாலியை எடுத்துட்டு 2 குழந்தைகளை அழைச்சிட்டு அந்த பக்கமாக போகிறாளாம். இந்த வேண்டிக்கிற அம்மா கேட்குதான், ஏம்மா இந்த நேரத்தில் போறியே, அப்படி ஏன் இப்படி போகிற, என்ன வேணும், நான் உன்னை பார்த்தது இல்லையேன்னு. அப்படி ஒன்றும் இல்லை, நான் இங்கே உடையாளாக இருக்கேன், அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு தனவந்தர், அவர்கிட்ட உடையாளாக இருக்கலாம். அம்பாள் சொல்கிற, அறிமுகப்படுத்திக்கிறா தன்னை. அவருக்கு சிவனுடைய பேர். வந்து உடையாளாக இருக்கேன், எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப வயசாகிடுது, அவருக்கு வெறும் சாதம் வந்து பிடிக்கவில்லை, கொஞ்சம் ஏதாவது தொட்டுக்க ஏதாவது கேட்குறார், அதனால் பக்கத்தில் ஏதாவது கீரை கிடைக்குமான்னு போகிறேன். அப்போ காலமுறை யோசித்து பார்க்குறாத. இது வந்து இரவு கண்ட கனவு. மறுநாள் காலமுறை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது, அப்போல்லாம் இந்த வீட்டு ஓரத்துலேயே முருங்கை வைக்கிற வழக்கம். முருங்கைக்கீரை, அதிலே இந்த முளைக்கீரை இதெல்லாம் அங்கேயே வளர்ந்துருக்கும், பாவக்காய், இது மாதிரி இந்த அம்மாவுக்கு என்னென்னா, ஆகமத்தில் சாம்பார், ரசம், வடை இதெல்லாம் சொல்லலையே, நம்ம வெறும் சாதம் தானே சொல்லியிருக்குன்னு நைவேத்தியம் பண்ணிட்டு வருது. இப்போ இந்த அம்மா அந்த கனவுல கண்டவுடனே அந்த தூக்கை அந்த அம்பாள் கையில் எடுத்துன்னு வந்தாலாம். அந்த அம்மா உடையாள்னு சொல்கிற அம்பாள் அதை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணா. அதில் என்ன பண்ணா, அன்னியிலேருந்து சாம்பார், அந்த கீரை, அது மாதிரி ஏதாவது ஒரு துணை பண்டங்களோடு தான் அந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற வழக்கம். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதை பண்ணி. ஆனால் அந்த நைவேத்தியம் பண்ணி கொஞ்ச காலத்துக்கெல்லாம் அந்த குடும்பம் சர்வக்ஷேமமாக எடுத்து எல்லாரை விட நல்ல வசதியாக ஆயிட்டா. அப்போ உடையாள் அப்படிங்கிறது என்னென்னா, அம்பாளே தன்னை சிவனின் உடையவள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமை அடைபவள் அப்படிங்கிறது இந்த சம்பவம்.
இது அண்மையில் நடந்தது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலை பற்றிய செவி வழி செய்தி. ரொம்ப அற்புதம். அந்த அம்மா எதை வச்சு இது அம்பாள்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த அம்பாள் என்ன சொல்கிறா, அந்த தூக்க கையில் எடுத்து வந்தாள் அம்பாள். சாக்ஷாத் அம்பாள். எதுக்கு சொல்கிறேன்னா, உமையம்மையே தன்னை உடையவள் என்று பிறருக்கு அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறாள்.